இந்த வீடியோ பார்க்க வந்து நம்மளோட சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு சிஎஸ்கேக்கும் எல்எஸ்ஜிக்குமான ஒரு இம்பார்ட்டன்டான மேட்ச் இருக்க போது இன்னைக்கான போட்டி சிஎஸ்கே ஜெயிச்சாங்கன்னா அவங்களோட 6வது வெற்றி. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து 12 புள்ளிகளோட 5வது இடத்துக்கோ இல்லை 4வது இடத்துக்கோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம 5வது இடத்துல தான் வந்து ஸ்டே பேக் பண்ண போகிறோம். இப்போதைக்கு ஆர்சிபி மேட்சஸ் வந்து தோக்குறது, பிபிகேஎஸ் மாதிரி டீம்ஸ்லாம் வந்து தோக்குறதுன்றது ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா சிஎஸ்கேக்கு இப்போ தான் டோர்னமெண்ட் ஓரளவுக்கு செட் ஆக ஸ்டார்ட் ஆகியிருக்குன்னு வந்து சொல்லலாம். இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்குமே இந்த எல்எஸ்ஜி மேட்ச்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கேமில் சிஎஸ்கே என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, அதே மாதிரி டீமோட பிளேயிங் 11 காம்பினேஷனில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்க போதா. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா சேப்பாக்கில் மழை பெஞ்சுது, சேப்பாக்குன்னு இல்லை சென்னையிலேயே ஃபுல்லாக மழை பெஞ்சுது. இன்றைக்கி அதே மாதிரி மழை இருந்ததுன்னா ரெயின் அஃபெக்டட்னால பார்த்தீங்கன்னா வந்து மேட்சஸ் பாதிப்படைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இருக்கும். அதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இது நம்மளோட கிரிக் சேனல். தொடர்ந்து கிரிக்கெட் அந்த அப்டேட் நம்ம சேனலில் டெய்லியும் கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் நம்மளோட கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹை பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியுமே உங்களுக்கு கன்சிஸ்டன்ட் வீடியோ போட்டுருக்க சிஎஸ்கே பற்றி. ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் சான்சஸ் பற்றி, சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 அண்ட் பேட்டிங் ஆர்டரில் என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஒரு வீடியோ இறக்கி விட்டுருந்தோம். அண்ட் என்ன ப்ரோ இப்போ வர ஒரு நாள் விட்டு ஒரு நாள்லாம் வீடியோ போடுறீங்க, ஏன் கன்சிஸ்டன்ட் வீடியோன்றது வரதில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஎன் பாலிடிக்ஸ் இருக்குல்லங்க, ரொம்பவே தலைவலியாக இருக்குதுங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராமு, ட்விட்டர் எது எடுத்தாலும் அதை பற்றி தான் போயிட்டுருக்கு. நம்மளுக்கு இன்னொரு சேனல் இருக்குது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஏஎஸ்கே டிவியில். அதில் அதை பற்றி போட்டுறதுனால அதுக்கான கண்டென்ட் தேடி கடைசியில் இதோட கண்டென்ட்டே கோட்டை விட்டுறேன், 2 கண்டென்ட்டை கோட்டை விட்டுருது. பட் இனிமேட்டு கரெக்டாக வந்துடும், கவலைப்படாதீங்க. சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்குமே எல்எஸ்ஜி மேட்ச் நம்ம ஜெயிக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ இதுக்கப்புறமா வரப்போகிற மேட்சஸும் ஜெயிச்சிட்டே வரணும். எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்குமே திடீர்னு பார்த்தோன்னா எங்கேருந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்துச்சுன்ற மாதிரி வந்து மிச்சல் மாஸ் ஒரு பொழந்து ஒரு 100 போட்டுட்டாரு. அதுவும் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா பயங்கர பீக்கான ஆர்சிபி டீமாக இருக்குது. சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்ஃபாலில் இருக்கிற டீமு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்களா, பீக் ஆர்சிபிக்கும் அதே மாதிரி டவுன்ஃபாலில் இருக்க சிஎஸ்கேக்கும் 2 பாயிண்ட் தான் வித்தியாசம். அது மட்டும் இல்லாமல் டவுன்ஃபாலில் இருக்க சிஎஸ்கே வித்தவுட் தோனி இப்போதைக்கு வியூவர்ஷிப்பில் 300 மில்லியனை தாண்டி நம்மளோட வியூஸ்ன்றது இருக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. மோஸ்ட் டாக்டர் டீமு. அதே சமயத்தில் வியூவர்ஷிப் எல்லாத்துலேயுமே சிஎஸ்கே தான் நம்பர் 1ல் இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு மாதிரி தோனி இல்லைனாலுமே சென்னை சூப்பர் கிங்ஸோட ரசிகர்கள் சிஎஸ்கே பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தோனி அவரோட பிளானை பக்காவாக பண்ணியிருக்காரு. யாருக்குமே தெரியாமல் சைலண்டான ஒரு ரிட்டையர்மெண்ட்டு சஞ்சு சாம்சனை டீமில் கொண்டு வந்ததுக்கப்புறமா அந்த விக்கெட் கீப்பர் ஸ்லாட்டை இப்போதைக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. தோனி இதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்எஸ் மேட்ச் கண்டிப்பாக ஆடுவார்ன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இந்த எல்எஸ்ஜி மேட்ச்சில் வருவாரா, அதெல்லாம் வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா அவர் ட்ராவல் பண்ணுறாரு. பட் மேட்ச் ஆடுவார்ன்றதுல எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 எந்த வகையிலுமே அவர் வந்து ப்ராப்ளம் பண்ண விரும்பலை. அது வந்து அவரே சொல்லிட்டார் நிறைய இடத்துல. சரி, இப்போ எல்எஸ்ஜியோட மேட்ருக்கு வருவோம். எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்குமே சரி, நம்ம கூட ஒரு பிளேயர்ஸ் நல்லா ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம கூட ஆடும்போது ஃபார்முக்கு போனால் பரவாயில்ல. திடீர்னு நம்ம கூட ஆடுறதுக்கு முன்னாடி ஒரு பிளேயர் ஃபார்முக்கு வந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா எல்எஸ்ஜியோ அந்த மாதிரி தான் ஃபார்முக்கு வந்திருக்காங்க. ஆர்சிபி தூக்கடிச்சுட்டு வந்ததுனால சிஎஸ்கே ஆல்ரெடி இதே மாதிரி 3:30 மணி மேட்ச்சு நம்ம ஜிடி கூட ஆடினோம். அந்த சேப்பாக் மேட்ச்சை யாராலும் மறக்கவே முடியாது. எப்படி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் கூட தோத்தது ஹார்ன் பண்ண போதும், அதேமாதிரி சேப்பாக்கில் நம்ம வந்து தொடர்ச்சியாக நல்ல டாமினன்ஸ் இருக்கும் போது திடீர்னு ஜிடி கிட்ட அந்த ஒரு லோ ஸ்கோரிங் மேட்ச் தோத்ததுன்றது கொஞ்சம் ஒரு வருத்தத்தை உண்டாக்குது. பட் இப்போ அதை பற்றி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டோ பிளேயர்ஸோ யாரோ யோசிக்க கூடாது. அதுதான் அவங்களுக்கான நல்லது. பாசிட்டிவாக 2 மேட்சஸ் நம்ம வின் பண்ணியாச்சு. எல்எஸ்ஜி கூட இதே சேப்பாக்கில் நம்ம வந்து இப்போ ஆட போகிறோம் 3:30 மணி போட்டின்ற போது கண்டிப்பாக போன வாட்டி என்ன தப்பு இதே மாதிரி ஒரு மத்தியான மேட்ச்சில் பண்ணமோ அதை பண்ணக்கூடாது. மோஸ்ட் ப்ராபப்ளி ருத்ராஜ் கெய்க்வாட் எப்படி இருந்தாலும் டாஸை தோக்க போகிறாருன்றது உறுதியாயிருச்சு. ஏன்னா 29 மேட்ச்சில் 23 டாஸ் கிட்ட தோத்துருக்கிறாரு. இந்த அளவுக்கு ஒரு அன்லக்கியான கேப்டன் டாஸில் இருந்ததே கிடையாது. அதனால் நம்மளுக்கு டாஸ் கிடச்சா செகண்ட் பேட்டிங், ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆர்டர் தான் இருந்தாலுமே தயவுசெய்து 180+ வந்து ஸ்கோர் போர்டில் போடுங்க. ஏன்னா நம்மளோட சிஎஸ்கேவோட பவுலர்ஸை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எவ்வளோ ரன்ஸ் கொடுத்தாலும் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். எவ்வளோ ஒன்றாலும் பார்த்தீங்கன்னா பவுலர்ஸாக நாங்கள் எங்களோட கடமையை செய்கிறதுக்கு பக்காவாக வெயிட்டிங்கில் காத்துட்ருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருக்கு. சிஎஸ்கேவோட பேட்டிங் ஒரு பக்கம் என்ன தான் சொதப்பினாலுமே பவுலிங் பொறுத்த வரைக்குமே நீங்கள் 160க்குள்ளே உங்களால் வந்து சேஸ் பண்ண முடியுமா? சரி, 160க்குள்ளே மற்ற டீமை நாங்கள் சுருட்டி காட்டுறோம். அதே மாதிரி டிஃபெண்ட் பண்ணுறதுக்கும் 180 நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணுவோம். இல்லைனாலும் எங்களோட ஃபைட்டை தரோம்னு சொல்லிட்டு சிஎஸ்கேவோட பவுலர்ஸ் 100% இந்த டோர்னமெண்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்டோட பெஸ்ட் எக்கானமி நம்ம தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் பவுலிங்கில் எந்த ஒரு குறையும் கிடையாது. 6 பவுலிங்குமே பார்த்தீங்கன்னா வந்து பக்காவாக இருக்குது. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்கன்னா 180+ ஒரு 190 200 கிட்ட கொடுத்தாதான் எல்எஸ்ஜி மாதிரி டீமை கண்டிப்பாக நம்ம ஹோல்ட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு பக்கம் ரிஷப் பந்த் வர பேட்டிங்கில் 10 பாலில் ஒரு 30 அடிச்சது எனக்கு கொஞ்சம் பீதியாக இருக்குது. பட் சிஎஸ்கே கூட ஆடுறாரு ஒரு தலசன்னு, ஒன் ஆஃப் தி துரந்தர் வேறு அவர். கண்டிப்பாக கோயங்காவை கவுத்து விட்டு சிஎஸ்கேக்கு ஒரு மேட்ச் பாயிண்ட் கொடுத்துருவார். நெக்ஸ்ட் மேட்ச்லுமே லக்னோவிலையும் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் கொடுத்தாருன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பாண்டியா, அதே மாதிரி பந்த் இவங்கெல்லாம் வந்து நல்லது செய்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பட் பந்த் இன்னும் நல்லது செய்யலை, செஞ்சாருன்னா சந்தோஷம், அவரே துரந்தரை நான் ஏற்றுக்கிறேன்.
சிஎஸ்கேவோட பேட்டிங் யூனிட்டை பொறுத்தவரைக்குமே என்ன மாதிரி சேஞ்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸில் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோவில் பார்த்தாச்சு. அதை பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துருங்க. சிஎஸ்கேவோட அந்த பேட்டிங் அந்த 12 வரலும் நம்மளோட அந்த இம்பாக்ட் சப் வரலும் என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணலான்றது என்னோட சாய்ஸ். என்னன்னா ஒரு பேட்ஸ்மேன் எக்ஸ்ட்ராவாக கொண்டு போகலாம் இஃப் சப்போஸ் நம்ம வந்து சேஸ் பண்ணுறோன்ற பட்சத்தில். அதே சமயத்தில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் ஆடுறோன்ற பட்சத்தில் நம்ம அதே டீமோடய போகலாம். குஜப்ரீத் சிங் இப்போ ஃபர்ஸ்ட் பவுலிங் போடணும்னா வேணான்றது எனக்கு தோணுது. சேப்பாக் கண்டிஷனில் 5 பவுலரோடய போகலாமோ கொஞ்சம் பிரேவா, ஏன்னா நம்மளுக்கான பேட்டிங் கொஞ்சம் வீக்கராக இருக்குது. இஃப் சப்போஸ் நம்மளோட எல்எஸ்ஜி நல்லா பேட்டிங் ஆடி ஒரு பெரிய ஸ்கோர் போடுறாங்கன்னா கண்டிப்பாக சேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணும்னா நம்மளுக்கான பேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணணும். பட் எப்படி இருந்தாலுமே இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீம் கண்டிப்பாக கஷ்டப்பட போகிறாங்க. ஸோ சிஎஸ்கே ஃபஸ்ட் பேட்டிங்லேயும் போன வாட்டி பண்ண தவறுகள்லாம் ரெக்டிஃபை பண்ணி சேப்பாக்கில் இந்த மத்தியான கேமை நல்லா ஆடி தொலைக்கணும். கண்டிப்பாக கேப்டன் ருத்ராஜோட மைண்டில் இது எல்லாமே இருக்கும். இப்போ ஒரு கேப்டனாக அவர் நல்லா செயல்பட்டு இருக்காருன்னு டீம் மேனேஜ்மெண்ட்டில் இருக்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. எல்எஸ்ஜியை பொறுத்தவரைக்கும் 5 பவுலர்ஸ் தாங்க. அவங்களுக்கு மயங்க் யாதவ் ரொம்ப நல்லா போட்டுட்ருக்காங்க. பிரின்ஸ் யாதவ் சூப்பராக பவுலிங் போட்டுட்ருக்காரு. ஷமி நல்லா போட்டுட்ருக்காங்க. அதை தாண்டி திக்வேஷ் ராத்தியும் ஷாபாஸ் அகமதும் இருக்காங்க. திக்வேஷ் ராத்தி ஒரு மாதிரி வந்து அவர் பெருசாக எதுவும் எக்ஸலண்ட்டாக பண்ணுறதில்ல. பிளேயர்ஸாக போயிட்டு விக்கெட் கொடுக்குறாங்க. சிஎஸ்கேயோட பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவரை நல்லா டார்கெட் பண்ணலாம். ஷாபாஸ் அகமதையும் பயங்கரமாக டார்கெட் பண்ணலாம். ஆவேஷ் கான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான மேட்ச் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி அவர் வந்தாலுமே அவங்க வந்து 5 பவுலிங் ஆப்ஷனோட தான் மோஸ்ட் ப்ராபபிளி போவாங்க. அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம யாராச்சும் ஒரு ஆளை டார்கெட் பண்ணாலே நம்மளால் நல்ல ஸ்கோருக்கு எட்ட முடியும். ஸோ சிஎஸ்கேயோட ஓப்பனர்ஸ் நம்மளோட ருத்ராஜ் கெய்க்வாடும் அதே சமயத்தில் நம்மளோட சஞ்சு சாம்சனை ஓப்பன் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா உர்வில் பட்டேல் ஓப்பனிங் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதே தான் உர்வில் பட்டேலும் சஞ்சு சாம்சனும் ஓப்பனிங் பண்ணிட்டு ருத்ராஜ் ஒன் டவுன் வந்து நம்மளோட பேட்டிங்கில் அந்த டாப் 3ல இருக்க பேட்டர்ஸ் கண்டிப்பாக பவர் பிளேவை தாண்டணும். ஒரு 50 ரன் அடித்தாலே போதும் எனக்கு தெரிஞ்ச அந்த 6 ஓவரில். அதுக்கப்புறமா கேபிட்டலைஸ் பண்ண ஆரம்பிச்சு 200 ரன் சாலிடாக நம்ம அடிக்கிறோம். அது சேஸாக இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருந்தாலும் சரி. இதுதான் நம்ம டீமோட பிளானாக இருக்கணும் பேட்டிங்கில். இந்த எல்எஸ்ஜி மேட்ச்னாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா போன வாட்டி இதே மாதிரி தான் எல்எஸ்ஜி கூட 2 மேட்ச் தொடர்ச்சியாக வந்தது. அதுவும் 2024 என்னால் சத்தியமாக பண்ண முடியாது. எதுவும் சேப்பாக்கில் இதே மார்க்கஸ் ஸ்டோனிஸ் வந்து இருப்பாருங்க. அந்த 100 ரன் அடித்து நம்மளை காலி பண்ணுவார் பார்த்தீங்களா. ருத்ராஜ் கூட அந்த மேட்சில் செம்மையாக ஆடி இருப்பார். இருந்தாலும் சேசிங்கில் வந்து அந்த மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அடித்து பிச்சுட்டு போனது அந்த ஒரு மேட்ச் தான் அந்த டோர்னமெண்ட்டே நம்மளை ஹார்ன் பண்ணுச்சு. ஏன்னா அதுக்கடுத்து நம்ம ஆர்சிபி கூட ஆடணுமா அந்த லாஸ்ட் மேட்ச் விர்ச்சுவல் நாக் அவுட் மேட்ச். அந்த மேட்ச்சில் நம்ம தோத்துருந்தா கூட அந்த எல்எஸ்ஜி மேட்ச்சு சேப்பாக்கில் 210 மேலே அடித்து நம்ம தோத்துதுன்றது ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரி. அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக சிஎஸ்கே அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு எல்எஸ்ஜிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை புகுத்தி ஆகணும். அது இல்லாமல் 2024 அப்புறமா அந்த வருஷத்துலேருந்தே தொடர்ச்சியாக 3 மேட்சஸ் ஹேட்ரிக் ஆஃப் வின் நம்ம பண்ணதே கிடையாது. பட் இந்த சீசன் கொஞ்சம் எக்ஸலண்ட்டாக மாறி இருக்கு. ஏன்னா பொதுவாக 2022 இருக்கட்டும் 2025 இருக்கட்டும் நம்ம 4 மேட்ச் தான் மொத்தமாக ஜெயிச்சிருந்தோம். இப்போயே நம்ம 5 மேட்ச் ஜெயிச்சிட்டோன்ற போது பிளே ஆஃப்ஸோட கண்டென்ஷனில் நம்ம ரெடியாக இருக்கிறோம். நம்மள மாதிரி டாப்பில் இருக்க டீம்ஸ் 6 விக்ட்ரியோட நிறைய பேர் ரெடியாக இருக்கிறாங்க. சிஎஸ்கே அடுத்து வர போகிற 4 போட்டிகளில் 3 போட்டிகள் ஜெயிச்சா 8 மேட்சஸ் நம்ம வின் பண்ண தான் வரும். இன்னொரு போட்டியும் எக்ஸ்ட்ராவாக ஜெயிக்க தான் பார்க்கணும். பட் நம்மளுக்கான குஷன் அந்த ஒரு விக்ட்ரி ஒரு லாஸ் அது மட்டும் தான். மற்றபடி 3 மேட்ச் நம்ம கண்டிப்பாக அப்படியே ஆன் த ட்ராட் ஜெயிச்சிட்டே வரணும். எல்எஸ்ஜி கூட இங்கே ஆடுறோம், அதுக்கப்புறம் அவங்க ஹோம் கிரவுண்டில் வேறு ஆடுறோம், அது இல்லாமல் எஸ்ஆர்ஹெச் கூட ஹோம் கிரவுண்டில் ஆடுறோம். இது சிஎஸ்கே கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு அந்த பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்குமே பெரிய சேஞ்சஸ் இல்லை. சிஎஸ்கே பொறுத்த வரைக்குமே எல்எஸ்ஜியோட பிளேயிங் லெவலில் ஆவேஷ் கான் மட்டும் வர போகிறாரு. அதை தாண்டி எல்எஸ்ஜியோட பிளேயிங் லெவலில் பெரிய சேஞ்சஸ் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவலில் நம்மளோட உர்வில் பட்டேல் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வராரு. ஒன் டவுனில் ருத்ராஜ் கெய்க்வாட். மற்றபடி சேம் டீம் போன மேட்ச்சில் சிஎஸ்கே என்ன ஆடினாங்களோ அதே டீம் தான். பேட்டிங் ஆர்டரில் ஒரு சின்ன சேஞ்சு. இஃப் சப்போஸ் நம்ம வந்து பவுலிங் ஃபஸ்ட்டு நம்ம வந்து போடுறோன்ற பட்சத்தில் குஜப்ரீத்தை எடுத்து வச்சுட்டு சர்ஃப்ராஸ்கான டீமில் நுழைச்சிட்டு அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா சிவன் டூவியோ இம்பாக்டில் வச்சுக்கலாம். இதுதான் என்னோட கருத்து. இதை தாண்டி பெரிய விஷயங்கள் சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவனை பற்றி எனக்கு சொல்லணும்னு இல்லை. மேட்ச் அப்ஸை பொறுத்த வரைக்குமே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வித்தியாசமான மேட்ச் அப்பாக இருக்க போகுது. ஏன்னா இந்த வாட்டி ஒரு மாதிரி எல்எஸ்ஜியோ நல்லா பண்ணிட்டு வராங்க, சிஎஸ்கேவோ நல்லா பண்ணிட்டு வராங்க. இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கு ப்ரெடிக்ஷனில் 55% வாய்ப்புகள் இருக்குது, எல்எஸ்ஜிக்கு 45% வாய்ப்புகள்ன்றது இருக்குது. மழை வந்தாலுமே கண்டிப்பாக இந்த மேட்ச்ன்றது தொடரும். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிப்பாங்கன்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு மேட்சை பார்த்துட்டு கண்டிப்பாக அதுக்கான ரிவ்யூ வீடியோன்றது வந்துட்டே இருக்குது. நம்ம கிரிக்கெட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணி ஹை பண்ணதை கிளிக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே வந்து தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.